ஹாய் விவிஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம புத்தாண்டின் முதல் நாள் வரும் 3ஆம் பிறையை பார்த்துவிட்டால் இந்த வருடம் நீங்க கோடீஸ்வரராவது உறுதி. மாலை 6:30 மணிக்கு மேல் மேற்கு நோக்கி 5 ரூபாயை கையில் வைத்து இந்த மந்திரத்தை சொல்லி வழிபட்டால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அமாவாசை முடிந்து 3ஆவது நாள் வரக்கூடியது தான் இந்த 3ஆம் பிறை. இந்த 3ஆம் பிறையைத்தான் சிவபெருமான் தனது தலையில் சூடியிருக்கின்றார். இவ்வளவு பெருமை வாய்ந்த இந்த 3ஆம் பிறையை நீங்கள் தரிசனம் செய்தால் அந்த சிவனையே தரிசனம் செய்த பலனும் புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்கும். எவர் ஒருவர் தொடர்ந்து 3ஆம் பிறையை தரிசனம் செய்து சிவனையும் சந்திரனையும் நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கோடீஸ்வரர் ஆவது உறுதி. அதுவும் இந்த புத்தாண்டு 2025 முதல் நாளே இந்த 3ஆம் பிறை வருவது மிக மிக விசேஷம். அன்றைக்கு நீங்கள் இந்த 3ஆம் பிறையை பார்த்து இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த வருடத்திற்குள் நீங்கள் கோடீஸ்வரர் ஆவது உறுதி. அது எப்படி என்னன்றதை வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு மாதமுமே அமாவாசை முடிந்து அந்த 3ஆவது நாள் வரக்கூடிய இந்த 3ஆம் பிறையை பற்றி நம்ம சேனலில் தொடர்ந்து நம்ம பரிகாரங்களும் அந்த மகத்துவங்களையும் எடுத்து சொல்லிட்டு தான் இருக்கோம். ஏன்னா இந்த 3ஆம் பிறைக்கு அவ்வளோ ஒரு மகத்துவமான சக்தி இருக்கின்றது. நீங்கள் இந்த 3ஆம் பிறை உங்கள் கண்ணில் படுவது அவ்வளோ லேசுப்பட்ட விஷயம் கிடையாது. எல்லோரது கண்கள்லையுமே இது படாது. எல்லோருமே நினைத்தவுடன் இந்த 3ஆம் பிறையை தரிசிக்க முடியாது. ஏன்னா சிவனையே தரிசித்த பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னும் போது அது எவ்வளவு ஒரு கடினமானது அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அதனால் நீங்கள் கொஞ்சம் ஸ்ரத்தை எடுத்து அந்த மாலை 6:30 7:30 எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த 3ஆம் பிறை தரிசனம் கிடைக்கும். 3ஆம் பிறை என்பது முழு நாளுமே இருக்காது. அந்த குறிப்பிட்ட இந்த நேரத்திற்குள் மட்டும்தான் எப்பொழுதாவது தோன்றி மறையும். மிக மிக அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்கக்கூடியது தான் இந்த 3ஆம் பிறை. அதனால தான் சிவபெருமானே அதை தலையில் சூடி இருக்கின்றார். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த 3ஆம் பிறை இந்த வருடம் புத்தாண்டின் முதல் நாளே தொடக்கத்திலேயே வருவது மிக சிறப்பு. அன்றைக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த 3ஆம் பிறையை பார்க்க ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கண்ணில் சப்போஸ் பற்றுச்சு அப்படின்னா நீங்கள் உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலி தான். இந்த வருடம் நீங்கள் கோடீஸ்வரராவது உறுதி. இப்போது இந்த 3ஆம் பிறையை நம்ம எப்படி தரிசனம் செய்வது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இந்த ஜனவரி 1ஆம் தேதி மாலை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மாலை 6:30 7:30 வரைக்கும் வானில் தோன்றும். ஆனால் நீங்கள் இது இரவு முழுவதுமே நீங்கள் தாராளமாக எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம். ஏன்னா 3ஆம் பிறை நம்ம எப்பொழுது வரும் எப்பொழுது போகும்னு சொல்ல முடியாது. இந்த 6:30 7:30க்குள்ளே பாருங்கள். அப்படி சப்போஸ் உங்கள் கண்ணில் தெரியலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்ம சொல்கிற முறைப்படி நீங்கள் இந்த 3ஆம் பிறையை வழிபாடு செய்யலாம். நீங்கள் மாலை 6 மணிக்கெலாம் வீட்டில் விளக்கேற்றி நீங்கள் சாமி எல்லாம் கும்பிட்டுருங்க. கும்பிட்டுட்டு ஒரு 6:30 போல் நீங்கள் கையில் ஒரே ஒரு அந்த 5 ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கொண்டு வானம் எங்கு தெரிகின்றதோ அந்த இடத்துக்கு நீங்கள் வந்துடுங்க. அது மொட்டை மாடியாக இருக்கலாம், வெளியில் வாசல், முன் வாசல், பின் வாசல், பால்கனி, அந்த மாதிரியான இடத்துல எங்கே இருந்து உங்களுக்கு அந்த வானம் கிளியராக தெரியுதோ அங்கே வாங்க. மேற்கு பக்கமாக நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். வானை பார்த்தபடி மேற்கு பக்கமாக அமர்ந்து கொண்டு நீங்கள் என்ன செய்யணும்னா வலது கையில் அந்த 5 ரூபாய் நாணயத்தை வைத்து மூடிக்கொள்ளுங்கள். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் ஒரே ஒரு மந்திரம்தான், ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக, ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்ற அந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் ஒரு 5 நிமிடம் சொல்லிக்கொண்டே இருங்கள். மனமாற சந்திர பகவானை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அதே போல் சந்திர மௌலீஸ்வரராக இருக்கக்கூடிய சிவபெருமானையும் மனமாற பிரார்த்தனை செய்துவிட்டு நீங்கள் சாஷ்டாங்கமாக மேற்கு திசை நோக்கி விழுந்து சந்திர பகவானை வணங்கி கொள்ளுங்கள். 3ஆம் பிறை தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் தரிசனம் செய்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி என் வீட்டில் எப்பொழுதும் பொன் பொருள் நிறைந்து இருக்க வேண்டும், வறுமை என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் செல்வ செழிப்பு எப்பொழுதுமே பொங்கி பெருகணும் அப்படின்னு நன்றாக வேண்டி கொண்டு நீங்கள் இந்த பிறை தரிசனத்தை செய்யுங்கள். பிறை தெரியாட்டாலும் பரவாயில்ல, மேற்கு திசை நோக்கி சந்திரரையும் நீங்கள் சிவபெருமானையும் வழிபட்டு விட்டு சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கிவிட்டு அந்த 5 ரூபாய் நாணயத்தை எடுத்து கொண்டு நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வச்சுருங்க. இந்த புத்தாண்டு முதல் நாள் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயம் இந்த வருடம் நீங்கள் கோடீஸ்வரர் ஆவது உறுதி. சந்திர பகவான் செல்வத்திற்கு மட்டும் கிடையாது. சந்திரனை நீங்கள் வணங்கும் பொழுது, இந்த 3ஆம் பிறையை தரிசனம் செய்யும் பொழுது நிச்சயமாக பல்வேறு நன்மைகளை உங்களுக்கு அள்ளி கொடுப்பார் சந்திர பகவான்.
இதே முறைப்படி பெண்கள் வந்து நீங்கள் வணங்கும் பொழுது உங்களுக்கு தீர்க்க சுமங்கலி யோகம் கிடைக்கும். இந்த கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து கண்டிப்பாக நீங்கும். அது மட்டும் இல்லை, உங்கள் முகத்திற்கே ஒரு தேஜஸ் தெய்வீக கலை வந்து ஏற்படும். மனதில் எந்த விதமான குழப்பங்களோ அந்த பயமோ மரண பயங்களோ இருந்தாலும் அது எல்லாமே நீங்கி மன தெளிவு வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த 3ஆம் பிறையை 3 முறை தொடர்ந்து தரிசிச்சிட்டீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு முக்தி கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இருக்கும் பொழுதே சொர்க்கத்தை நீங்கள் வந்து காணலாம். சொர்க்க வாழ்க்கை நீங்கள் வந்து வாழலாம். அதனால் அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த இந்த 3ஆம் பிறையை நீங்கள் வந்து தரிசனம் செய்ய மறக்காதீங்க. அதுவும் இந்த வருட தொடக்கத்திலேயே வருது. அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த டயத்தில் போய் பாருங்கள். அப்படி உங்களால் பார்க்க முடியலை அப்படின்னாலும் கவலைப்பட தேவையில்லை. மேற்கு முகமாக நீங்கள் சந்திரனையும் சிவபெருமானையும் மனதில் நிறுத்தி இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வந்து இந்த மாதிரி 5 ரூபாய் காசை வச்சு வழிபட்டுட்டு நீங்கள் உங்கள் வீட்டு பீரோவில் கொண்டாந்து வைங்க. நிச்சயமாக பொன் பொருள் வந்து உங்கள் வீட்டில் குவிய ஆரம்பிக்கும். இது மாதிரி ஒவ்வொரு மாதமும் எப்பொழுது 3ஆம் பிறை வரும், எந்த மாதிரி பரிகாரம் வந்து நம்ம செய்யலாம் அப்படின்றத தொடர்ந்து நம்ம சேனலில் போட்டுக்கிட்டு தான் இருப்போம். அதெல்லாம் பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.